வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, மிட் நைட் பிரியாணி கேங் வந்து இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஒரு சம்பவம் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பிராங்க் மாரி ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. விஷால வந்து பயமுறுத்தலாம் அப்டின்ற மாரி ஆனந்தியும், அன்ஷிதாவும் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அண்ட் தென் விஜய் விஷால் வரும்போது அவர வந்து பயம்படுத்திட்டு அவர வந்து உள்ள கூட்டு போறாங்க. உள்ள கூட்டு போனதுக்கப்புறம் தீபக் சார் வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட் இவர் வந்து பிரியாணி கேங்ல இதுக்கு முன்னாடி இல்ல. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஃபிஷியலா ஜாயின் ஆகுறாரு அப்படின்னே சொல்லலாம். தீபக் ப்ரோ அண்ட் தென் ராணவ் இவங்க 2 பேரும் வந்து பிரியாணி கேங்ல வந்து ஜாயின் ஆகுறாங்க. மிட் நைட் பிரியாணி கேங்ல. ஸோ தட் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபக் இருக்கிறனால எல்லாரும் தயங்கி நின்னாங்க. ஸோ தட் தீபக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய சாதம் இருக்கு. அதில கொஞ்சூண்டு எடுத்து ஆளுக்கு 2 வாய் மாரி நம்ம ஏதாவது பூண்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாரி ஏதாவது மசாலா போட்டு சாப்பிட்டுறலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் பூண்டு சாதம் தான் நெனைக்கிறேன். விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டெல்லாம் உரிச்சு எல்லாருமே அத வந்து அம் ரைஸ்ல போட்டு, அதாவது மிச்சம் இருந்த ரைஸ் இவங்க புதுசாலாம் எதுவும் செய்யல. மிச்சம் இருந்த ரைஸ்ல அவங்க வந்து பெசஞ்சு ஒவ்வொருத்தருக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊட்டி விட்டுட்டுருக்காரு விஜய் விஷால். ஸோ தட் தீபக் வந்து சொல்றாரு, "அப்பா பசி இல்ல, செமையா நல்லாயிருக்கு சாப்பிட" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. பின்ன அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்லுவாரு. ஸோ தட் நம்ம பசியா இருக்கும்போது சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதெல்லாம் தெரியாது. லைக் அவங்க பொருள், இவங்க பொருள், கிராசரிஸ் அதெல்லாம் நம்ம மைண்டுக்கே இருக்காது. நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு முனைப்பா இருப்போம் அப்படின்ற மாரி விஜய் விஷால் சொல்லுவாரு. ஸோ ராணுவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு "அப்பா! செமையா இருக்குல்ல" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ தட் இன்னைக்கு அவங்க ஸ்பெஷலா எதுவும் வந்து செய்யல. தீபக் இருக்கிறனால கொஞ்சம் தயங்கி தயங்கி வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறத சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டாங்க. பட் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா?" அப்படின்னோனே, "இல்ல நாளைக்கு காலையில எங்கள தான் வந்து பிடிப்பாங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாரு விஜய் விஷால். ஏன்னா, அவருக்கு இன்னும் பசிக்குது போல. பட் விஜய் விஷால் வந்து லைக் இப்ப நம்ம இன்னும் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சுருவாங்க. இத பொங்கி திரும்பவும் வந்து நம்ம அதில வச்சுட்டு போணும். அதுக்கு வந்து இதோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்லிடுவாரு. அண்ட் தென் அன்ஷிதாவும் சரி, ஆனந்தியும் சரி கடைசி டிப் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு லைக் அவங்க அதுக்கப்புறம் தூங்க போவாங்க. ஸோ இந்த டீம்ல இருந்த தர்ஷிகா அண்ட் தென் சாச்சனா அவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வரல. ஆனா உள்ள வந்து பேசிட்டு இருந்தாங்க. அத வந்து விஜய் விஷால் போய் கேட்குறாரு, "ஏன் வரல? நாங்க பேசிட்டு இருந்த சத்தம் கேட்டுருக்குல்ல. நீங்க வந்திருக்கலாம்ல" அப்படின்ற மாரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிட் நைட் பிரியாணி கேங் வந்து ஒரு குயிட்டா சின்னதா ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, தீபக் வந்து உள்ள இருக்கிறனால எல்லாத்துக்கும் தயங்கிட்டு இருந்தாங்க. மேபி அப்கமிங் டேஸ்ல வேற ஏதாவது பெருசா செய்றாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இத வந்து விஜய் சேதுபதி சாரும் வந்து என்கரேஜ் பண்ணிட்டனால, பயமே இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நம்பலாம். ஸோ தட் லெட்ஸ் சி என்ன பண்ண போறாங்க இன் அப்கமிங் டேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.